ஹாய் மக்களே, வணக்கம். வெல்கம் டு ADA 24/7 தமிழ். நான் உங்கள் அருண். இந்த வீடியோ பதிவு நம்மளுடைய என்டிபிசி தேர்வு, கிராஜுவேட் அண்ட் கிராஜுவேட் என்டிபிசி தேர்வு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு CBT 1 CBT 2 2 நிலை தேர்வுலாம் நடக்க போது இதோட வெயிட்டேஜ் சப்ஜெக்ட் வைஸ் நமக்கு மொத்தமே 3 சப்ஜெக்ட் தான். அந்த 3 சப்ஜெக்டோட சப்ஜெக்ட் வைஸ் வெயிட்டேஜ் தான் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் இதோட PDF நான் என்னுடைய கம்யூனிட்டி பேஜில் நான் போஸ்ட் பண்ணிடுறேன். நீங்கள் அங்கேருந்து கெட் பண்ணிக்கலாம். சரிங்களா? எஸ், ஓகேவா? இதில் கம்ப்ளீட் சிலபஸும் கவர் பண்ணியிருக்கும், ப்ளஸ் அது போக வெயிட்டேஜும் கவர் பண்ணியிருப்பேன். சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ADA 24/7 தமிழுடைய சேனல். மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ADA 24/7 மொபைல் ஆப் கண்டிப்பாக எல்லாருமே டவுன்லோட் பண்ண வேண்டிய ஒரு மொபைல் ஆப். கண்டிப்பாக டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் தீபாவளி ஸ்பெஷல் ஆஃபர், டபுள் டைம் வேலிடிட்டி, லோயஸ்ட் பிரைஸ் அண்ட் 27% ஆஃபர் அப்படின்ற எல்லாமே கிடைக்க Y249 அப்படின்ற இந்த ஆஃபர் கோடை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த ஒரே கூப்பன் கோட் எல்லாருக்குமே நம்ம பயன்படுத்தலாம். வீடியோ கிளாஸ், புக்ஸ், டெஸ்ட் சீரிஸ் சொல்லி எல்லாத்துக்குமே பயன்படுத்தலாம். ஸோ இந்த டெஸ்ட் வீடியோ கிளாஸ் ஜாயின் பண்ணுறவங்க இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. Y249 இந்த தீபாவளிக்கு ஸ்பெஷல் ஆஃபர் இருக்கு. சரிங்களா? அண்ட் புக்ஸுக்குமே வந்து ப்ரைஸ் ட்ராப் பண்ணியிருக்காங்க. ஸோ இமீடியட்டாக ஆர்டர் பண்ணுங்க, வீட்டுக்கு ஹோம் டெலிவரி வந்துடும். இந்த 3 புக்குமே ஆர்டர் பண்ணிக்கோங்க மக்களே. சரிங்களா? எஸ், ஓகேம்மா. அண்ட் ஸோ கம்யூனிட்டி பேஜ் செக் பண்ணி பாருங்க, என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அதில் உங்களுக்கு நான் போஸ்ட் கொடுத்துறேன். சரியா? வெல், என்டிபிசி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 2 நிலை தேர்வு, அதாவது CBT 1 அப்புறம் CBT 2 கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் அப்படின்னு வரும். எக்ஸாம் கம்ப்ளீட்லி கம்ப்யூட்டரைஸ்டாக தான் நடக்கும். அதாவது கம்ப்யூட்டரில் போய் உட்காந்து எழுதுற மாதிரி இருக்கும், கிளிக் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். மல்டி சாய்ஸ் கொஸ்டின்ஸ் தான் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா. இதில் CBT 1 பொறுத்த வரைக்கும் நமக்கு 100 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, 90 minutes. அண்ட் CBT 2 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 120 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, சேம் அதே 90 minutes. ரைட்டா? சேம் அதே 90 minutesனா நம்ம எக்ஸாம் எழுதுறது. ரைட்? ஸோ ஓவராலாக 100 and 120 கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு கேட்பாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? ஸோ இது நமக்கான இது. இதில் சப்ஜெக்ட்ஸ் என்னென்ன சப்ஜெக்ட் நமக்கு டோட்டலாக வரப்போகுது? மொத்தமே 3 சப்ஜெக்ட் தான். ஃபர்ஸ்ட் ஒன் ரீசனிங், செகண்ட் ஆப்டிடியூட், அண்ட் மூணாவது GS ஜெனரல் ஸ்டடீஸ். ஜெனரல் ஸ்டடீஸ்ல கரண்ட் அஃபேர்ஸ், ஸ்ட்ராட்டஜிக்கே அண்ட் சயின்ஸ் சோசியல் எல்லாமே சேர்ந்து வந்துடும். சரிங்களா? ஸோ ரீசனிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா CBT 1 அண்ட் CBT 2. ஸோ இது 30 கொஸ்டின்ஸ், இது 30 கொஸ்டின்ஸ், இது 40 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. CBT 2 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 35 கொஸ்டின்ஸ், 35 கொஸ்டின்ஸ் அண்ட் 50 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. மொத்தம் எனக்கு 120. இது டோட்டலாக எனக்கு 100 கொஸ்டின்ஸ், இது 120 கொஸ்டின்ஸ். இதை இப்படி தான் ஃப்ரேமிங் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? இதில் எனக்கு முதல்ல ரீசனிங். ரைட்டா? இப்போ ரீசனிங் அப்படின்னு எடுத்தீங்க அப்படின்னா சில டாபிக் நம்ம படிக்கணும். ஆனால் பர்டிகுலர்லி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது கண்டிப்பாக வந்துடும், இது இல்லாமல் கொஸ்டின் பார்க்க முடியாது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒரு சில கேள்வி வந்து ஆப்ஷனல்ல நமக்கு இருக்கலாம், வரலாம், வராமையும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ரைட்டா? ஸோ அப்படி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரீசனிங்ல நீங்க படிக்க வேண்டிய டாபிக்னா இதுதான், நீங்க டோட்டலாவே படிக்க வேண்டிய டாபிக். இதுல முதல்ல அல்பபெட்டிக்கல் அண்ட் ஆல்பா நியூமரிக், இது ரெண்டும் சேர்ந்து 1 அல்லது 2 கேள்வி கேட்பாங்க. அல்பபெட்டிக்கல் டெஸ்ட்னா அந்த எழுத்துக்கள், ஆங்கில எழுத்துக்களை வச்சு அந்த தொடர் கண்டுபிடிக்கிறதாகட்டும், இல்லை மிஸ்ஸிங் டேர்ம் கண்டுபிடிக்கிறதாகட்டும், இல்லை ஆல்பா நியூமரிக் சிம்பிள் சீரிஸ். ரைட்டா? இந்த ரெண்டு டாபிக் இதுல மேஜரா கேட்கிறது அல்பபெட்டிக்கல் டெஸ்ட் கண்டிப்பா வரும். ஆல்பா நியூமரிக் ஒரு கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். சரிங்களா? ரைட்? அண்ட் அனாலஜி, ஆட் ஒன் அவுட், இது ரெண்டுல இருந்து நமக்கு 2 கேள்வி கண்டிப்பா வந்துடும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் அதே மாதிரி டைரக்ஷன்ல 1 or 2 கொஸ்டின், பிளட் ரிலேஷன்ல ஒரு 2 கேள்வி சாலிடா கண்டிப்பா இருக்கும். 2ல இருந்து 3 கேள்வி கூட கேட்பாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். 2 கேள்வி கண்டிப்பா மேக்சிமம் எல்லா கொஸ்டின் பேப்பர்லயுமே 2 கொஸ்டின் இருக்குது. 3 கொஸ்டின் இட்ஸ் ரேர். சரிங்களா? அண்ட் கோடிங் டிகோடிங்ல 2ல இருந்து 3 கேள்வி. அர்த்தமெட்டிக் ஆபரேஷன், நம்மளுடைய மேத்தமெட்டிக்கல் ஆபரேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிபிகேஷன் அண்ட் டிவிஷன், இதுல வந்து எனக்கு 2ல இருந்து 3 கேள்வி கேட்க வாய்ப்பு இருக்கு. இன்இக்வாலிட்டி நான் பார்த்த வரைக்கும் பெரும்பாலும் எங்கேயும் கேட்கல, பட் இந்த வருஷம் எதிர்பார்க்கலாம். கண்டிப்பா இன்இக்வாலிட்டி கொஸ்டின் இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்தது லாஜிக்கல் வென் டயக்ராம், 1ல இருந்து 2 கேள்வி, சம்டைம்ஸ் 3 கொஸ்டின்ஸ் ஒரு காம்பினேஷன் கொஸ்டினா கேட்கறாங்க. ஓகேவா? 1 சால்வ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டா அந்த 3 கொஸ்டின் நீங்க வந்து சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி கேட்கறாங்க. அண்ட் சிலாஜிசம் 1 or 2 கொஸ்டின்ஸ் இருக்கு. அண்ட் நம்பர் மிஸ்ஸிங் டேர்ம். ரைட்டா? ஸோ ஓவராலா வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த நம்பர் அண்ட் மிஸ்ஸிங் டேர்ம் வந்து நமக்கு ஒரு கொஸ்டின் கண்டிப்பா எதிர்பார்க்கப்படுது. இது போக இந்த நம்பர் அண்ட் மிஸ்ஸிங் டேர்மை தவிர்த்து இதுக்கப்புறம் இமேஜ் பேசுற ப்ராப்ளம், கியூப் அண்ட் டைஸ், கவுண்டிங் ஆஃப் ஃபிகர், மிரர் அண்ட் வாட்டர் இமேஜ், கிளாக் அண்ட் கேலண்டர், பேப்பர் கட்டிங் அண்ட் ஃபோல்டிங், எம்படட் ஃபிகர், கம்ப்ளீட் த ஃபிகர் அப்படின்ற
இந்த டாபிக் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு 4ல இருந்து 5 கொஸ்டின் ரைட்டா. இது எல்லாமே சேர்ந்து தான் இந்த இமேஜ் கொஸ்டின் அப்படின்றது ரைட்டா. இமேஜ் அப்படின்றது இது எல்லாமே சேர்ந்தது. இதுல நான் பார்த்த வரைக்கும் எனக்கு இதெல்லாம் ஓரளவுக்கு கேட்கறாங்க. பேப்பர் கட்டிங், ஃபோல்டிங், மிரர் இமேஜ், வாட்டர் இமேஜ், இதெல்லாம் கவுண்டிங் ஆஃப் ஃபிகர்லாம் கேட்கறாங்க. கியூபிடைஸ் கூட கேட்டிருக்காங்க. ஆனா கிளாக் அண்ட் கேலண்டர் நான் பெரும்பாலும் எந்த ரயில்வே எக்ஸாம்லயும் இப்போ சமீபத்தில் 2022 நடந்த எந்த கொஸ்டின் பேப்பர்லையுமே நான் பார்க்கல. CBT 1ல வந்து பார்க்கல. பட் ஆனா இது ஒரு இம்பார்ட்டன்டான டாபிக் அப்படின்னு அவங்களும் சொல்றாங்க. நிறைய யூடியூபர்ஸ், நிறைய நார்த் இந்தியாலையும் சரி, நம்ம அஃபீஷியல் வெப்சைட்னாலும் சரி ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. ஆனா தெரிஞ்சுக்க வேண்டிய டாபிக், படிக்க வேண்டிய டாபிக். ஆனா எனக்கு தெரிஞ்சு ரீசன்ட் டேஸ்ல முக்கியத்துவம் கொடுக்கல. பட் இந்த தடவை எப்படி இருக்குன்னு தெரியல. கிளாக் அண்ட் கேலண்டருக்கு முக்கியத்துவம் கொடுக்க, அதனாலதான் நான் நம்பர் வந்து பெருசா கவுண்டிங்ல அது கொடுக்கல. சரியா? மற்றபடி நீங்க நம்ம வெப்சைட்ல போய் பாத்தீங்க அப்படின்னா 2ல இருந்து 3 கேள்வி கேட்பாங்கன்னு போட்டிருப்பாங்க. கிடையாது, வரல. ரைட்டா, வரல. அதுதான் பிரச்சனை. சரியா? 2022 நடந்த கேள்விகள்ல பெரும்பாலும் கிளாக் அண்ட் கேலண்டர் CBT 1ல அவாய்ட் பண்ணப்பட்டிருக்கு. சரிங்களா? அடுத்தது லாஜிக்கல் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் வேர்ட்ஸ். ஒரு கேள்வி நம்ம எதிர்பார்க்கலாம். ஒரு கேள்வி எதிர்பார்க்கலாம். அண்ட் நம்பர் ரேங்கிங் ஒரு கேள்வி, சீட்டிங் அண்ட் பசில் சேர்ந்து ஒரு 3 கேள்வி கண்டிப்பா இருக்கும். அதிகபட்சம் 5 கேள்வி வரைக்கும் கேட்க வாய்ப்பு இருக்கு. சீட்டிங் அண்ட் பசில் ரைட்டா. 3 கேள்வி மினிமம் கண்டிப்பா கேட்டுறாங்க. சரிங்களா? அண்ட் அதே மாதிரி ஸ்டேட்மெண்ட் அண்ட் கன்க்ளூஷன், ஸ்டேட்மெண்ட் ஆர்குமெண்ட், ஸ்டேட்மெண்ட் அசம்ஷன், இதெல்லாம் சேர்ந்து இந்த 3ம் சேர்ந்து ஒரு 3ல இருந்து 4 கொஸ்டின் கண்டிப்பா வந்துடும். அண்ட் ஃபைனலி டேட்டா சஃபிஷியன்சில இருந்து 2ல இருந்து 3 கேள்வி கண்டிப்பா கேட்கறாங்க அப்படின்னே நம்ம சொல்லலாம். சரியா? இதுதான் நீங்க ரீசனிங்ல கவர் பண்ண வேண்டிய டாபிக். இண்டிவிஜுவலா ஒவ்வொரு டாபிக்லையும் எவ்வளவு நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க அப்படின்றத கவுண்ட் ரைட்டா. அடுத்தது நம்மளுடைய ஆப்டிடியூட் பார்ட். ஆப்டிடியூட்ல சில டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக், இதெல்லாம் நீங்க அடிப்படையா படிக்க வேண்டியது. அதாவது ஸ்கொயர் அண்ட் கியூப் நம்பர் அண்ட் ஸ்கொயர் ரூட் அண்ட் கியூப் ரூட் நம்பர் அண்ட் ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் மேக்ஸ், அந்த பேசிக் ஃபார்முலா ரைட்டா. அண்ட் அதே மாதிரி வேதிக் மேக்ஸ், இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க அடிப்படையா படிக்க வேண்டிய டாபிக். இதெல்லாம் பேசிக்கா நீங்க படிக்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா தெரிஞ்சுக்க வேண்டிய டாபிக். சரியா? இதுக்கு அடுத்தது நம்பர் சிஸ்டம் ரைட்டா. எண் கணிதத்துல இருந்து நமக்கு ஆரம்பிப்பாங்க. நம்பர் சிஸ்டம்ல 2ல இருந்து 3 கேள்வி, HCF LCMல இருந்து 3ல இருந்து 4 கேள்வி வரைக்கும் கேட்க வாய்ப்பு இருக்கு. சிம்பிளிஃபிகேஷன் ஒரு 2ல இருந்து 3 கேள்வி கேட்பாங்க. அண்ட் குவாட்ரடிக் ஈக்குவேஷன் அண்ட் அல்ஜிப்ரா, இது ரெண்டும் சேர்ந்தது ஒரே தான். குவாட்ரடிக் ஈக்குவேஷன் ஆர் அல்ஜிப்ரா 1 மார்க் கண்டிப்பா இதுல இருந்து வந்துடும். அண்ட் அதே மாதிரி ஆவரேஜ்ல 3ல இருந்து 4 கேள்வி வரைக்கும் கேட்கறாங்க. ஆவரேஜ் வரும்போது மீன் அண்ட் மீடியன் அண்ட் மோடு, இது எல்லாமே சேர்ந்ததுதான். மீன் அப்படின்னா சராசரி, இடைநிலை, அப்புறம் முகடு அப்படின்னு சொல்லுவாங்க. இது 3ம் சேர்ந்தது தான் இந்த மீன், மீடியன், மோட், ஆவரேஜ்ங்கிற கான்செப்ட்ல வந்துடும். ரேஷியோ அண்ட் ப்ரொபோசல், விகிதம் மற்றும் விகிதாச்சாரம்ல ஒரு 2ல இருந்து 3 கேள்வி, சதவீதம் 2ல இருந்து 3 கேள்வி, அப்புறம் ப்ராஃபிட் அண்ட் லாஸ், லாப நஷ்டம் 1ல இருந்து 2 கேள்வி, அப்புறம் சிம்பிள் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், இது எல்லாம் சேர்ந்தது தான் ரைட்டா. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ரெண்டும் சேர்ந்ததுல இருந்து 2ல இருந்து 3 கேள்வி கேட்டுறாங்க. அண்ட் மிக்ஸ்ட் அண்ட் டெலிகேஷன் 1 or 2 கொஸ்டின் கண்டிப்பா இருக்குது. அண்ட் ப்ராப்ளம் பேஸ்ட் ஆன் ஏஜஸ், இதுல வந்து ஒரு கேள்வி கேட்கறாங்க. சம்டைம் இது ரீசனிங் உள்ள போயிடுது, அதனால இங்க நம்பர் கொடுக்கல. சரியா? அந்த மேத்தமெட்டிக்கல் ஆபரேஷனோட சேர்ந்து வந்துருது அது சம்டைம்ஸ் வந்து. ஓகேவா? அடுத்தது பார்ட்னர்ஷிப்புமே எதிர்பார்க்கக்கூடிய ஒரு டாபிக் தான். பட் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் சொல்ற அளவுக்கு பெருசா இல்ல. அப்புறம் டைம் அண்ட் ஒர்க், இந்த டைம் அண்ட் ஒர்க்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா டைம் அண்ட் ஒர்க் ஆகட்டும் அண்ட் டைம் அண்ட் வேஜஸ் ஆகட்டும் ரைட்டா, பேஸ்ட் ஆன் வேஜஸ் ஆகட்டும் அண்ட் பைப் அண்ட் சிஸ்டம், இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து இட்ஸ் ஒரே கான்செப்ட் தான். இதுல 2 கேள்வி கண்டிப்பா கேட்கறாங்க. டைம் அண்ட் டிஸ்டன்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா டைம் அண்ட் டிஸ்டன்ஸ், ப்ராப்ளம் பேஸ்ட் ஆன் ட்ரெயின் அண்ட் போட் அண்ட் ஸ்டீம், எல்லாமே ஒரே டாபிக் தான். இதுல 1ல இருந்து 2 கேள்வி கண்டிப்பா கேட்கறாங்க. சரிங்களா? அண்ட் அதே மாதிரி அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா நமக்கு டிஐல என்னென்ன டைப் ஆஃப் டிஐ இருக்குன்னு நல்லா பாத்துக்கோங்க. பார் சார்ட் அண்ட் பை சார்ட் இருக்குது, டேபிள் சார்ட் அண்ட் கேஸ் ஸ்டடி இருக்குது, அண்ட் லைன் கிராஃப் இருக்கு. இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு டிஐ. இந்த டிஐல 1ல இருந்து 2 கேள்வி கண்டிப்பா கேட்கறாங்க. மெஜாரிட்டியா டேபிள் ஆர் த பை சார்ட் வந்து அடிக்கடி கேட்கறாங்க. சரிங்களா? அண்ட் 2D அண்ட் 3D வால்யூம் ரைட்டா, அந்த நம்ம மென்சுரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். 2D அண்ட் 3D அளவியல் அப்படின்னு தமிழ்ல சொல்லுவோம். அந்த டாபிக் 1ல இருந்து 2 கேள்வி. அண்ட் டேட்டா சஃபிஷியன்சி கண்டிப்பா கேட்கறாங்க இருக்கு ஆப்டிடியூட பொறுத்த வரைக்கும். அண்ட் ப்ராபபிலிட்டி, பெர்முடேஷன் அண்ட் காம்பினேஷன் ஆவரேஜா கேட்கறாங்க. டிக்னாமெட்ரி அண்ட் ஜாமெட்ரி ஒரு 3ல இருந்து 5 கேள்வி, இந்த 2 டாபிக்கும் சேர்ந்து கேட்கறாங்க. அதிகபட்சம் 3ல இருந்து 5 கேள்வி வரைக்கும் தான் கேட்கறாங்க. சரியா? சோ இப்படிதான் நம்மளுடைய ஆப்டிடியூட் பார்ட்டை நமக்கு கவர் பண்றாங்க. அண்ட் ஃபைனலி நம்மளுடைய ஜிஎஸ் பார்ட். ஜிஎஸ் பார்ட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா முன்னாடி சொன்ன மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜெனரல் ஸ்டடீஸை வந்து ஸ்டாட்டிக் ஜிகே அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ், அப்புறம் சயின்ஸ், அப்புறம் சோசியல் சயின்ஸ் 4 பகுதிகளாக நம்ம பிரிக்கலாம் ரைட்டா. 4 பகுதிகளாக பிரிக்கலாம். இதுல முதல்ல கரண்ட் அஃபேர்ஸ் மேஜர் ஆஃப் த கொஸ்டின் 7ல இருந்து 8 கேள்வி வரைக்கும் கேட்கறாங்க. அண்ட் ஸ்டாட்டிக் ஜிகே 3ல இருந்து ஒரு 5 கேள்வி, கிட்டத்தட்ட வந்து 12ல இருந்து 15 கேள்விகள் வந்து இவங்களே கேட்டுறாங்க. அதாவது நமக்கு 40 கேள்விகள் ரைட்டா இருந்தால்
கிட்டத்தட்ட வந்து ஒரு 12 கேள்விகளும் 50 கேள்வியாக இருந்தால் ஒரு 15 இருந்து 18 கேள்வியுமே இவங்க மட்டுமே நமக்கு கவர் பண்ணிடுறாங்க. ரைட்டா? ரயில்வே எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் இதுக்கு அடுத்து மெஜாரிட்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா சயின்ஸ் பாட்டுக்கு கிட்டத்தட்ட 8ல இருந்து 10 கேள்வி வரைக்கும். ரைட்டா? சயின்ஸ் வந்து 8ல இருந்து ஒரு 10 கேள்வி வரைக்கும் மெஜாரிட்டியா கேட்க வாய்ப்பு இருக்குது. ஈச் 2 to 3 கொஸ்டின்ஸ், அதாவது பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி ஆவரேஜா 2ல இருந்து 3 கேள்வி வரைக்கும் கேட்கறாங்க. மெஜாரிட்டியா 8ல இருந்து 10 கேள்வி சயின்ஸ் கவர் பண்றாங்க. அப்ப ஆக்சுவலா வந்து இவன் ஒரு 12ல இருந்து ஒரு 15 கேள்வி அப்படின்னா இவன் ஒரு 8ல இருந்து கிட்டத்தட்ட 20 கேள்வி, மொத்தம் 40ல 20ல இருந்து 22 23 கேள்வி வரைக்கும் இவங்களே கவர் பண்ணிடுறாங்க. சரியா? இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஹிஸ்டரியில வந்து ஒரு 5ல இருந்து 6 கேள்வி, அப்புறம் ஜியோகிராஃபி 3ல இருந்து 4 கேள்வி, பாலிட்டி 3ல இருந்து 4 கேள்வி, எக்கனாமிக்ஸ் ஒரு 2ல இருந்து 3 கேள்வி அப்படின்னு சொல்லி இவங்க ஓவராலா இந்த சோசியல் ஸ்டடிஸ் பக்கம் போனீங்க அப்படின்னா ஆவரேஜா 12ல இருந்து 15 கேள்வி. அப்ப நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்க ஜிகே, ஸ்டாட்டிக் ஜிகே பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு 5 கேள்வி எதிர்பார்க்கலாம். கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் 8ல இருந்து 10 கேள்வி வரைக்கும் எதிர்பார்க்கலாம். சயின்ஸை பொறுத்த வரைக்கும் 8ல இருந்து 10 கேள்வி அண்ட் சோசியல் ஸ்டடிஸ் 12ல இருந்து 15 கேள்வி. ரைட்டா? இதுதான் நம்மளுடைய நம்பர் ஆஃப் கவுண்டிங்காக நமக்கு இருக்கு, நம்மளுடைய வெயிட்டேஜ். ஓகேவா? எந்த அளவுக்கு கேட்கறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? ரைட்? அண்ட் ஃபைனலி நம்மளுடைய கட் ஆஃப் சிபிடி 1. ரைட்டா? நான் நிறைய தடவை நான் ரெகுலரா சொல்லிட்டே இருக்கதான், சிபிடி 1 நீங்க பாஸ் பண்ணி சிபிடி 2க்குள்ள போனோம் அப்படின்னா கண்டிப்பா டார்கெட் 75+, கண்டிப்பா ஒரு 75க்கு மேல அடிக்கிற அளவுக்கு உங்களை தயார்படுத்திக்கோங்க. கட் ஆஃப் அவ்வளவு போக போறது கிடையாது. நம்மளுடைய அட்டெம்ப்ட் அதிகமாக இருக்கணும். கண்டிப்பா மேக்ஸிமம் நம்பர் கொடுக்கணும். அப்பதான் தைரியமா இருக்கலாம். அட்டன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் பாஸ் ஆகுமோ மாட்டோமோன்ற அந்த குழப்பம் இருக்கவே கூடாது. கண்டிப்பா நான் பாஸ் பண்ணிட வேண்டாம் அப்படின்ற அந்த ஒரு இடத்துக்கு நம்ம கண்டிப்பா வந்துடணும். சரியா? இதுதான் நம்ம அடுத்த ஓவராலா நம்ம பண்ண வேண்டிய என்டையர் ப்ராசஸா நமக்கு இருக்கணும். சரிங்களா? ரைட்? ஸோ நீங்க என்டிபிசி ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்னா லெட்ஸ் ஸ்டார்ட். இப்பவே நம்மளுடைய சென்னை எக்ஸ்பிரஸ் 2.0 பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. Y249 அப்படின்ற ஆஃபர் கோட யூஸ் பண்ணி இப்போ ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா கரெக்டா பிஃபோர் த எக்ஸாமினேஷன் சிலபஸை கவர் பண்ணி சூப்பரா சிபிடி 1 பாஸ் பண்ணிடலாம். சிபிடி 2க்கு ஒரு சப்போர்ட் பயங்கரமா இதுல இருக்கும். சரியா? அந்த வேவ்லயே நீங்க படிச்சு அப்படியே எக்ஸாம் கிளியர் பண்றதுக்கு ஒரு பயங்கர சப்போர்ட்டிவா இருக்கும். கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. தீபாவளி ஆஃபர் இருக்கனால Y249 ஆஃபர் கோடுக்கு டபுள் டைம் வேலிடிட்டி ஆஃபர், ஒரு 27% ஆஃபர் அண்ட் 2x வேலிடிட்டி, டபுள் டைம் வேலிடிட்டின்னு சொல்லி எல்லா விதமான ஆஃபரும் இருக்குது. மிஸ் பண்ணிடாதீங்க Y249 அப்படின்ற ஆஃபர் கூட யூஸ் பண்றதுக்கு. சரிங்களா? வேற ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா கீழே கமெண்ட்ல கேளுங்க, உங்களுக்கு நான் சொல்றேன். அண்ட் புக்ஸ் கண்டிப்பா எல்லாரும் ஆர்டர் பண்ண வேண்டிய புத்தகங்கள், இந்த புத்தகங்களை கண்டிப்பா ஆர்டர் பண்ணிக்கோங்க. அண்ட் எனிதிங் எல்ஸ் ஏதாவது இருக்கு அப்படின்னா என்னுடைய கம்யூனிட்டி ஆர் த டெலிகிராம் ஆர் என்னுடைய வீடியோட கமெண்ட் செக்ஷன் எங்கனாலும் என்கிட்ட டவுட் கேளுங்க. நான் முடிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ண ட்ரை பண்றேன். அண்ட் ஆல் த பெஸ்ட் அண்ட் ஹாப்பி தீபாவளி. நாளைக்கு தீபாவளி நல்லபடியா சேஃபா கொண்டாடுங்க, செக்யூர்டா கொண்டாடுங்க. அண்ட் டச் லீவ் இருக்குங்கிறதுக்காக ரொம்ப கேப் விட்டுற வேண்டாம். ஸோ கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருங்க. சரிங்களா? ஸோ ஆல் த பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பை சி யூ. மீண்டும் உங்களை நான் அடுத்த வீடியோ பதிவில் ஒரு தரமான சம்பவத்தோட வந்து நான் மீட் பண்றேன். அடுத்த ஒரு புதிய சீரீஸ் நம்ம ஆரம்பிக்க போறோம். ஸோ அது வேற லெவலில் உங்களுக்கு இருக்க போகுது. ஸோ கம்ப்ளீட்டா உங்களுக்கு பயங்கர சப்போர்ட்டிவா இருக்கும். சரியா? அட்டா 24/7 மொபைல் ஆப் மறக்காம டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதுல வரக்கூடிய ஃப்ரீ குவிஸஸ் உங்களுக்கு கண்டிப்பா உங்க ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்றதுக்கு, டெவலப் பண்றதுக்கு பயங்கர சப்போர்ட்டிவா இருக்கும். அட்டா 24/7 மொபைல் ஆப்பை கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, மறக்காம டவுன்லோட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ சோ மச் அண்ட் பை சி யூ. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம் மக்களே. தேங்க்யூ.